கிறிஸ்துக்குள் அன்பாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகி தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் நாம் நன்றி தெரிவித்து, நாம் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சபை சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 15:3. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. இப்போ இந்த ஊமை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இயேசு அந்த லூக்கா அதிகாரம் பார்த்தீங்கன்னா மனம் மாற்றுதலை பற்றி பேசுகிறாரு. மனம் மாறுதல் அந்த 15ஆம் அதிகாரம் அது முழுவதும் நம்ம வாசிக்கும் போது மனம் மாற்றத்தை பற்றி பேசுகிறாரு. அங்கே ஒரு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒரு குமாரன் அப்பா கிட்ட சொத்து வாங்கி தூர தேசத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் நம்ம அதுக்கு முன்பதாக என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு நேரடியாக எல்லா விஷயத்தையும் பேசலாம். ஆனால் ஏன் அவர் ஊமைகளாக பேசுகிறார் அப்படின்னு நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல மறைபொருளாக பேசுவார், இன்னொரு இடத்துல வெளிப்படையாகவும் பேசுவார். அப்போ அந்த மறைபொருளும் வெளியரங்கமாக பேசுறது நமக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இயேசு எந்த இடத்துல பேசுகிறாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பதிசேயரும் சதிசேயரும் அந்த இடத்துல கூடி இருக்கும் போது அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த 15ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். கோது சகோதரி, இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது அவர்கள் என்ன சொல்றார்கள்? சகல ஆயக்காரர்களும், அடுத்தது பாவிகளும் அப்படின்னு சொல்றாரு. அவரோட தான் இவர் என்ன பண்றாருன்னா போஜனம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா, அந்த பதிசேயரும் சதிசேயர்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல பேசுறாங்க. அப்ப பேசும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இயேசு என்ன பண்றாருன்னா, அதுக்கு கீழே அந்த படிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது பரிசேயரும் வேத பாதகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறாரே என்றார்கள். அது கீழே படிங்க. அவர் அவர்களுக்கு சொன்ன ஊமையாவது. இந்த ஊமையில நமக்கு ஒரு விஷயங்கள் என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடு, அந்த 100 ஆடு பற்றி பேசுவார். அதில் ஒரு ஆடு காணா போச்சுன்னுவார். அதை தேடி அதை கண்டுபிடித்து சந்தோஷப்படுவார்கள்னு சொல்கிறார் ஒரு பக்கம். இன்னொன்று அதுக்கு கீழே படிச்சிங்கன்னா காசை பற்றி பேசுவார். வெள்ளி காசு 10 காசில் ஒரு காசு தொலைஞ்சிருச்சு. அது ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறாங்க, தேடி அதை கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த மேல் லைன் இந்த ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அதை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இதில் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அந்த ஊமைகளோட அர்த்தம் என்ன, ஏன் அவர் ஊமைகளாக பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் புரிகிற மாதிரி வேணும். இன்னொன்று, அந்த பொது ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள்லாம் யார், அவங்க எதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதமும் அடையாளமும் பார்த்து கொண்டு அந்த ஜனங்கள்லாம் வராங்க. அதில் நடுவில் தான் இவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் இந்த ஊமைகள் சொல்கிறாரு. இந்த ஊமையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 24 வரைக்கும் ஒருத்தர் அதை படிக்கணும். வேதம் வாசிங்க. அதாவது அந்த ஊமையிலிருந்து நீங்கள் 24 வரைக்கும் படிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமல். சிஸ்டர் 11லிருந்து 24 வரைக்கும் அது போதும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன்
அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ம். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ம். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ம். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ம். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். போதும் சிஸ்டர். இப்போ இந்த அர்த்தங்கள் ஏன் இதை நம்ம படிக்க சொன்னோம், முழுவதும் ஏன் இதை படிக்க சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 குமாரர்கள் பற்றி நமக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்காவில் இருக்கிற வசனத்தை படிக்கும்போது அந்த 7வது வசனம் ஒன்று வரும் பாருங்க, லூக்கா 15:7. அது ஒரே ஒரு தடவை வாசிச்சுங்க. அதுபோல மனுஷகுமாரன் அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் சகோதரர்களே, இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புதலை சந்தோஷம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே நீதிமானை பற்றி பேசலாங்களா அப்படின்னு கேட்டால், இங்கே நீதிமானதை பற்றி நம்ம பேசலை. இங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குமாரன் இருக்கிறார் இல்லைங்களா, சொத்தை வாங்கி தூர தேசத்துக்கு போனார் இல்லைங்களா, அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மூத்த சகோதரர்களை நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் பார்க்க தேவையில்லை அப்படின்னா, ஆர்டினரி பார்த்தீங்கன்னா தகப்பன் கூட இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தகப்பன் கூடயே இருந்து வயல்வெளியில் வேலை செய்கிறாரு. சில காரியங்களும் பார்க்குறோம் நம்ம கீழே. அவர் கோச்சிக்கிறாரு, வீட்டுக்குள்ளே வர்றதில்ல. அதனால் தகப்பன் என்ன பண்ணுறாரு, நீ வாப்பா, அவன் மரித்தான், அவன் மறுபடியும் கிடைச்சி விட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்டர் முடியுது. இதெல்லாம் இந்த ஊமைகள் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாரு இயேசு கிறிஸ்து? இந்த ஊமையை யாருக்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கும்? இன்னைக்கு நம்ம காலத்துக்கு அது சொல்கிறாரா, இல்லை ஒருவேளை அவர் இயேசு கிறிஸ்து மாம்சமாக வாழ்ந்தார் இல்லைங்களா, அப்போ மாம்சமாக வாழும் போது அங்கே இருக்கிற பரிசேயர்கள் சதிசேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாரா? அதுதான் நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னா அந்த வேதம் வாசிக்கும் போது இன்றைக்கு காலகட்டத்துக்கு இது நமக்கும் பொருந்தும், இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க நமக்கும் பொருந்தும். ஆனால் அங்கே அவர் பேசினார் இல்லைங்களா, அப்போ அங்கே பேசின ஜனங்களுக்கு அது புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அது ஒரு கீவேர்டு மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த மனம் திரும்புதல், நாம் கெட்டு போய் உள்ளே வந்தோம் இல்லைங்களா, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நாம் கட்டி போய் வந்தவங்க தான், தகப்பனை ஏற்று வந்தவங்க தான். ஆனால் இந்த குமாரன் தகப்பன் வீட்டு போகிறாரு. இங்கே எத்தனை கான்செப்டு, நாம் எப்படி கெட்டு போயிட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த குமாரன் தகப்பன் வீட்டில் இருந்து எனக்கு ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு வாங்கி வெளியே போறாரு. அப்ப யார் இவர்? இந்த ஊமையோட அர்த்தங்கள் என்ன? ஏன்னா இயேசு கிறிஸ்து பதிசேரும் சதிசேரும் இடத்துல பேசுறாரு.
அவங்களுக்கு கண்டிப்பாக வேதம் பற்றி தெரியும். என்ன தெரியும்? ஏன் இவர் பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா பாருங்க, ஒரே நிமிஷம். இது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பூ வச்சிருக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பூ இருக்கு இல்லைங்களா? இது என்ன பூன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பூவுன்னா நிறையா வகைகள் பூவுகள் இருக்கும். ஆனால் அது பாக்ஸுக்குள்ளே மறைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து மல்லிகைப்பூன்னு சொன்னால் அதில் மல்லிகைப்பூ இருக்காது. வேற ஒரு பூவை காட்டுவேன். கனகாமரம் காட்டலாம், ஜாதி மல்லி, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊமையில் சில வார்த்தைகளை மறைச்சி வச்சிருக்கிறார். அதுதான் அந்த ஊமை. அந்த மறைந்திருக்கிற பொருளை தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து அது வந்து ஒரு ஒப்புமையாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ஒருவனுக்கு, இப்போ அந்த வசனம் படிங்க, 11 மட்டும் படிங்க சிஸ்டர். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆம் சகோதரர்களே, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த 2 குமாரர்கள், ஒரு குமாரன் யாருன்னா இளையவன், சின்னவன். அப்போ பெரியவனை பற்றி பேசலை. இந்த சின்னவன் யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரணும். ஏன்னு கேட்டினா, தகப்பன் வீட்டில் இருந்து தான் வெளியே போகிறாரு. அப்போ பர்டிகுலராக ஏற்கனவே தகப்பன்றது யார்? நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம யாரை எடுத்துக்குவோம்? பிதா. அப்போ அந்த குமாரனை யாரை எடுத்துக்குவோம்? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாம் வந்து அவர் என்ன அப்பா கிட்ட சொத்து வாங்கிட்டு போனாரா அப்படின்னு கேள்வி கேட்டினா, அப்படி இல்லை. அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார் நமக்காக. அது பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆனால் இந்த குமாரனை நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா கெட்டு போயிட்டு வராரு. இவர் நம்மளை ரட்சிக்க வந்தவர், ரட்சகர், காப்பாற்ற வந்தவர், பாவிகளை காப்பாற்ற வந்தவர். அதனால் இயேசு கிறிஸ்தை நம்ம வச்சுக்க முடியாது. அப்போ யார் இந்த குமாரன்? நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும் இல்லைங்களா? அவர் சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்தவர். ஆனால் இவர் என்ன பண்ணார்? ஆஸ்தியை கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் அந்த தூர தேசத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, அது படிக்கலாம் சிஸ்டர். 3 படிங்க, 13. சில நாட்களுக்கு பின் இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். போதும் சகோதரர். பாருங்க, அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? துன்மார்க்கமான செயல்கள் செய்திருக்கிறார். தன்னோட ஆஸ்திகள்லாம் அழித்து போட்டார். இந்த இடத்துல எப்படி நம்ம இயேசு ஆண்டவரை வச்சுக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு ஆங்கா இருக்கிற மாதிரி தானே இருக்குது இது. அப்போ இதோட ஊமையில் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அவர். ஆனால் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் நம்ம தியானிக்கலாம். அடுத்தது நீங்கள் 14 படிங்க சிஸ்டர். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். போதும் சிஸ்டர். இங்கே பாருங்க, இதுலேயும் இன்னொரு உங்களுக்கு ஒரு கீபேடு கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, சொத்தை எடுத்துகிட்டு போனது ஒரு குமாரன். அவர் ஒரு தேசத்துக்குள்ளே போயிட்டாரு. அந்த தேசத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கி வேசித்தனம் பண்ணி எல்லாம் பண்ணி சொத்தை அழிச்சிட்டாரு. அப்போ அவர் மட்டும் தானே பிச்சைக்காரனாக இருக்கணும். ஆனால் இங்கே தேசம்னு போட்டிருக்குதே, தேசமே பஞ்சம் உண்டாச்சான். இது என்னங்க இது கான்செப்டு? இப்போ நான் வந்து ஒரு அப்பா கிட்ட என் சொத்தை நான் அப்பாட்ட சொத்து வாங்கிட்டு போயிட்டேன். நான் தான் செலவழித்தேன். இப்போ நான் பிச்சைக்காரனாக ஆகிட்டேன். அப்போ என்னோட வீடு தான் பிச்சைக்காரனாக இருக்கணும், நான் தான் அதில் பாவியாக இருக்கணும். ஆனால் இங்கே தேசத்தை சொல்கிறாரு. அப்படி முழுவதும் தேசமே பஞ்சமாயிடுச்சு. அடுத்தது படிக்கலாம் சிஸ்டர், 15. அந்த தேசத்திலே தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, அந்த தேசத்தில் ஒருவன், யார் அவன்? அந்த ஒருவனோட சேர்ந்து, ஏன்னா இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் போச்சு. அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்குனாச்சும் வேலை செய்யணும். இல்லை, இவர் சாப்பிட்றதுக்குனாச்சும் வேலை செஞ்சு ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாரு? யாருக்கிட்டே ஒருத்தர் அந்த தேசத்தின் குடியானவன்கிட்ட போய் சேர்ந்து அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்? அவனோட வயலில் இருக்கிற பன்றியை போய் மேயின்னு சொல்கிறான். இது நமக்கு வேதத்தின் முரமானது இதெல்லாம். ஏன்னா அது ஒரு பன்றின்னாவே நமக்கு என்ன ஆகும்? அது ஒரு அசுத்தம். ஏன்னா தேவன் வந்து லேவியராமத்தெல்லாம் படிச்சிருக்கோம், அதை புசிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே 16 படிக்கலாம் சிஸ்டர்.
அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமா, ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்ப இங்க நம்ம இந்த குமாரனை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும். யார் இந்த குமாரன்? ஏன் இவர் போனாரு? என்ன ஆனாரு? எதுக்கு இப்படி கெட்டு போயிட்டாரு? என்ன இப்படிலாம் இயேசு கிறிஸ்து பேசுறாரு? இது நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும் இல்லைங்களா? அப்ப சிந்திக்கும் போது இது எந்த காலப்பகுதியில் இவர் பேசியிருப்பார்? இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காலப்பகுதியில் மாம்சமா வாழ்ந்தார் இல்லைங்களா? அப்போ இது ஊமையா சொன்னாரு. அப்ப அங்கிருந்து நம்ம இன்னொரு இடத்துல போகணும், ரிவெஞ்ச் பண்ணணும், பின்னால போகணும். எங்க போகணும்? பின் நாட்கள்ல என்னென்ன நடந்துச்சோ அதை தான் இயேசு கிறிஸ்து இங்க மாம்சத்தோட வந்தார் பார்த்தீங்களா? அதை தான் பேசியிருக்காரு. அப்ப பின்னாக்களை இயேசு எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எகிப்திலேருந்து ஜனங்களை அழிச்சிட்டு வந்தார் இல்லைங்களா? அப்ப அவர் எப்படி இருந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னா ஒரு வசனம் கூட நமக்கு நல்லா தெரியும். அவரை நீங்க சோதிக்காதீங்க, அவரை கோவப்படுத்தாதீங்க, நீங்க என்ன பண்ணும், அவர் சொல்றதை செய்யுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? அவர் யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அது முன்னால நடந்த விஷயத்த அவர் அப்படியே சேவ் பண்ணி மாம்சமா இருக்கும் போது அந்த ஊமைகளை ஓபன் பண்றாரு. பதிசேரும் சதிசேரும் மத்தியில பேசுறாரு. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரன் என்ன பண்ணானா சொத்து வாங்கி போயிட்டான். அவன் என்ன நிலை ஆனது அப்படின்னு சொல்லி அந்த நிலைகள் பட்டியல் போட்டு கொடுக்குறாரு. நமக்கு என்ன கேள்வினா, யார் அந்த குமாரன்? பதிசேரு சதிசேர்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல? அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அது அறிஞ்சிருக்கலாம், இல்லை ஒருவேளை நமக்கு அது தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதரர்கள் இந்த வேதத்தை நம்ம வைக்கும் போது இங்கே உண்மையாலுமே மனம் திரும்பது தான் வச்சு பேசியிருக்காரா, இல்லை இங்கே யாரோ ஒரு வகுப்பாரை பற்றி பேசுகிறாரா? நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா வேதம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும். இங்கே யாரை பற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு 2 வகுப்பாரை பற்றி பேசுகிறார். நாம் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணோம், நமக்கு அப்பா யாரு? பிதா. இந்த 2 குமாரர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 12 பேரை தான் குறிக்குது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா யாராக இருக்குன்னு நமக்கு குழம்பிடுவோம். அதனால் அந்த 12 பேர் தான் வருது அங்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோத்திரம் இன்னைய வரைக்கும் இருக்குது இஸ்ரவேல் தேசத்தில். புரியுதுங்களா? அப்போ இன்னொரு தேசம் எங்கே, இன்னொரு குமாரன் எங்கே அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் யார் இருக்காங்க? யூதர்கள். அப்போ இன்னும் 10 கோத்திரம் எங்கே போனது? இப்போ இருக்கிறது 2 தான் இருக்கிறாங்களா? இப்போ 10 பேர் எங்கே போனார்கள்? அதை தான் இங்கே பேசுகிறாரு. ஒரு குமாரன் சொத்து வாங்கி போயிட்டான். இப்போ சொத்துனா நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு லிட்டரலாக அந்த ஊமையில் சொத்துனா இப்போ உபாமத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரனுக்கு 2 பாகம், இளையவனுக்கு சின்னவனுக்கு 1 பாகம், அப்படிலாம் எழுதியிருக்குது. நம்ம அந்த மாதிரியே கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் சொத்துனா என்ன? அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போன சொத்து என்ன? அவரோட வார்த்தை. அந்த வார்த்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாங்களா? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் செய்தால்தான் பாவம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நியாயப்பிரமாணமே இல்லைன்னா பாவம் தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரியாது. திட்டத்திட்ட அந்த சொத்து எப்படின்னா, இப்போ ஒரு சொத்து இருக்கு இல்லைங்களா? இப்போ லிட்டரலாக எடுத்துங்க. இப்போ என்கிட்ட சொத்து இருக்குன்னா அந்த சொத்து எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்? தன்னோட ஜீவனை காப்பாற்றுறதுக்கு வச்சுக்குவேன், இல்லை பிறரையும் காப்பாற்றுறதுக்கு அது உதவியாக இருக்கும் சொத்து. அதைத்தான் இங்கே நியாயப்பிரமாணம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சொத்தாக இருக்குது. எப்படின்னா அவங்களோட ஜீவனை காப்பாற்ற தான். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு அவர் பலி செலுத்த சொல்கிறாரு? நீ இந்த பாவம் செஞ்சுனா ஆடு, அந்த பாவம் செஞ்சா மாடு, அப்புறம் புறா, இதெல்லாம் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. காசு பணம் இல்லாதவனுக்கு என்ன கொடுக்குறாரு? மாவு, அப்புறம் உப்பு, இந்த மாதிரிலாம் வருது. அந்த லிஸ்ட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது சொத்துன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த 10 பேர் தான் அங்கே சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள், அதில் ஒரு குமாரன் யாருன்னா இளையவன். அவன் எங்கே போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போய் என்ன ஆயிட்டான்னா அவன் கெட்டு போயிட்டான். கெட்டு போய் அவனோட நாட்கள் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. சரி, இவர்கள் எங்கே போனார்கள், எப்படி போனார்கள், நமக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஒரே நிமிஷம் பார்த்தலாம். படிக்கலாங்க. மத்திய எடுத்துக்கங்க. மத்திய 10:6 படிங்க.
காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இந்த ஊமைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த குமாரனும் தான் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து எத்தனை பேர்த்த அவர் தேர்வு செய்கிறாருன்னு தெரியுங்களா? 12 பேர் போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த 12 பேரை வர வச்சு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் காணாத போன இஸ்ரவேல் ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்களுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதனால தான் அந்த ஆடுனுக்குள்ள அந்த 100 ஆடை பற்றி பேசினார். நம்ம படித்தோம் இல்லைங்களா? 100 ஆடில் 1 ஆடு காணா போச்சு. இப்போ புரியுதுங்களா? ஆடுகளாகிய இஸ்ரவேல்கள் அப்போனா ஆட்டு தொழில அவங்க முக்கியமானது. அதனால தான் அந்த அந்த பாணியில் பேசுகிறாரு இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு ஆடு ரொம்ப முக்கியமானது, அவர்கள் மேய்ப்பர்கள். ஆனால் எகிப்து ஜனங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மேய்ப்பர்கள்னாவே அது வேத வசனம் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம அந்த இடத்துக்கு வேணாம், இங்கே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அங்கே சொல்கிறாரு, காணாத போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 12 பேரை தேர்வு செய்கிறாரு. இவர்கள் எங்கே போனார்கள் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கங்க. 1 ராஜாக்கள் 11 படிங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து, தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த 11 அதாவது 11 1 சாமுவேல் 11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆமாங்க, இந்த வசனம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா பாருங்க. சாலமோன் ராஜ்யம் செய்யும் போது அந்த ராஜ்யம் பூரா எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒன்றா இருந்தாங்களா? அப்போ ஒன்றா இருந்தது. இங்கே ஏன் தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னோட ராஜ்யத்தை நான் எடுக்க போகிறேன், பிடுங்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ பண்ணியிருக்காரு சாலமோனு அப்படின்னா, அதுக்கு நீங்கள் மேல் லைனில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வரும். அது வீட்டில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் என்னென்ன பண்ணார், அந்த பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அவங்களுக்கு அந்த சிலைகள்லாம் வச்சு அப்படியே அவர் கர்த்தர் பக்கம் இருதயத்தை திருப்பாமல் அவர் கால் போன போகல மனம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அதை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது 12 படிங்க சிஸ்டர். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் மித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன். 13 படிச்சிருங்க. ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் மித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உனக்கு உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். பாருங்க, இப்போ புரியுதுங்களா? அந்த தகப்பன் கூட யார் இருக்கிறாங்க? ஒன்னே ஒன்று. அதை தான் சொல்கிறாரு, ஆனாலும் உனக்கு ஒரு கோத்திரத்தை நான் வைக்கிறேன். அந்த ஊமையோட விளக்கம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்சாக இருக்கான். மூத்த குமாரன், சரி இளைய குமாரனுக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா அந்த போனவர் தான் நம்ம வேணும் நமக்கு. 2வது படிங்க. 1 சாமுவேல் 11:19 போயிருங்க. சாரி 29 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். சாரி 1 ராஜாக்கள், சாரிங்க சிஸ்டர், சாரி 29. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்துக்கொண்டு வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில். பாருங்க, அடுத்தது 30 படிச்சிருங்க. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு அது கீழே படி 31. யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இப்போ பாருங்களா, இப்போ எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். என்ன சொல்கிறாருன்னா, சாலமோனுக்கிட்ட இருக்க அந்த ராஜ்யத்தை நான் எடுத்துருவேன், ஆனாலும் அவர் சாலமோனை விட்டு கொடுக்கல. இருந்தாலும் உனக்கு ஒரு கோத்திரம் இருக்கும், உன் குமாரன் இருக்கும் போது இருக்கும். மீதி 10 பேர் இன்னொருத்தருக்கு தராரு. அந்த ஷாலு பிரிச்சுட்டாரு. அதாவது அவர் போட்டிருக்க துண்டை கிழிச்சு 10 கோத்திரம் உனக்கு, மீதி 2 அங்கே. இதுதான் அந்த மூத்த குமாரன். இப்போ இந்த 10 தான் செதஞ்சு போச்சு.
அதை தான் அந்த ஊமையாக பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குமாரன் சொத்து வாங்கிட்டு போயிட்டான். அப்போ அதுக்கு முன்னே வந்து அந்த சாலமோன் இருந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இவர்கள்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் அவர் செஞ்ச தவறுதனால என்ன ஆச்சு, அங்கே ஒரு பிரிவினை வந்துருச்சு. அந்த பிரிவினால தான் என்ன ஆச்சுன்னா, இந்த குமாரன் இதுக்கு ஒரு அடையாளமாக அவர் பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. யாருக்கு புரியணும்? பரிசேயர்களும் சதுசேயர்கள் மத்தியில் அதை புரியணும்னு சொல்லி அவர் பேசுகிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி, அது புரிஞ்சிருக்குதோ இல்லையோ. ஆனால் இன்னைக்கு நாம் காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு அந்த 7வது வசனத்தையும் இந்த வசனத்தையும் நீங்கள் வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது, நாம் கெட்டு போய் தான் உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் அப்பா விட்டு நம்ம போகலை. ஆனால் இந்த மகன் அப்பா விட்டு போயிட்டான் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க சாலமனை விட்டு பிரிஞ்சு போயிட்டார்கள். பார்க்கலாம், படிக்கலாம், எங்கே பிரிஞ்சிட்டாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். 32 படிச்சிட்டிங்களா சிஸ்டர்? 11:32. ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். ஓகேங்க சிஸ்டர். அடுத்தது நம்ம வந்து 42 வந்துருங்க கீழே. அதுலேயே சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். பாருங்க, 40 வருஷமா அவங்க அரசாண்டாரு, ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் அது இடையில என்ன ஆச்சுன்னா அவர் செய்த தவறுனால பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது அதுலேயே நீங்கள் 11 படிச்சிருங்க, 12-11 படிச்சிருங்க. அதாவது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தோள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். இது யார் சொன்னாங்க இந்த வார்த்தையை? தோலா. இப்போ பாருங்க, இது ஏன் இந்த வார்த்தையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த 10 கோத்திரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாருப்பா உங்கள் அப்பா வந்து எங்களை ரொம்ப கொடுமையாக ஆட்சி பண்ணாங்க, ஆனால் நீ என்ன பண்ணுறனா எங்களை கொஞ்சம் லகுவாக மாற்றுறதுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன அப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து அந்த வரிகள் கட்டுறாங்க இல்லைங்களா, அந்த ஹிஸ்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வரிகள் கட்டும் போது அங்கே உயர்ந்து இருக்குது வரிகள், அந்த வரிகள் குறைக்க சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா எப்படி இவங்களை ஆட்சி ஆண்டாரு, ஆனால் நான் பண்ணுறது கொடுமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு தான் அதில் நீங்கள் 16 படிச்சிருங்க கீழே. 16. ராஜா தங்களுக்கு செவிக்கொடாததை இஸ்ரவேல் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். பாருங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் 2ஆக பிரிந்து விட்டார்கள். இனிமே உனக்கு எனக்கு எந்த பங்கும் இல்லை, எங்களை விட்டுருங்க, இனிமே நாங்கள் உங்களோட இல்லை, எல்லாம் அவங்கவுங்க கூடாரத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வார்த்தை நமக்கு வருது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 19 வாசிங்க, அதுக்கு அதே வசனம் 19. அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். அவ்வளவுதாங்க, கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும், நன்று தெரியும் அவங்களுக்கு, எல்லாமே சரியாக கடைப்பிடித்தவர்கள். இங்க என்ன ஆச்சுன்னா அங்க பிரிக்கப்பட்டாச்சு. பிரிந்து போனவர்கள் இந்நாள் வரைக்கும் அவங்க சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரம் கொண்டு வந்து இங்கே வச்சு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அதிகாரத்தில் நீங்கள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அந்த பெரிய சகோதரை பார்த்து என்ன சொல்கிறார், அவர் பாருங்கள் அவர் இன்னும் மனம் திரும்பல கூட இருந்து, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, இதோட கருப்பொருள் என்ன, இதோட ஆழம் என்ன நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு 10 கோத்திரம் பிரிந்து போனதை பற்றி அவர் பேசுகிறாரு. அப்போ போனவன் அவன் என்னன்னா அந்த தேசத்தில் போய் கெட்டு போயிட்டான், சீரழிஞ்சு போயிட்டான், அவனோட வருகை எப்போ இருக்கும், அவன் எப்போ வந்து சேருவான், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா. அதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம இன்னொன்று பார்த்துடலாங்க. 27 படிங்க. அதிலே இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்கள் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய
ரெகோமி என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோமின் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆமாங்க, இவன் பேர் எப்படி ஒரு திட்டத்தை தீட்டுறான் பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா? இந்த 10 பேருமே இனிமே எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போனவங்க இவங்களோட ஐக்கியம் ஆனவுடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜா ஐடியா என்னன்னா, மீண்டும் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டி அதில் 28 படிச்சிருங்க சிஸ்டர். 28, 29, 30 படிச்சிருங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். பாருங்க, இப்போ இந்த ஜனங்களா என்ன ஆச்சு அப்படின்னா, தேவனை தொழுது கொண்டு இருந்தவர்கள், சாலுமோன் கூட இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னா, பிரிந்து போய் கடைசியாக இவங்க எங்கே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, கண்ணுக்குட்டியை வணங்குறாங்க. இது என்ன ஆச்சு? கர்த்தரோட பார்வையில், நம்ம கடவுளோட பார்வையில் என்ன ஆகி போச்சு? பிதாவாகிய தேவன் பார்வையில் பாவமாக மாறிவிச்சு. இது இப்போ புரியுதுங்களா? அந்த இளையகுமாரன் போனானே, அவன் என்ன ஆனான்? அவன் சீரடிந்து போயிட்டான். இப்போ அதுதான் இந்த 10 கோத்திரங்கள். கடைசியில் இவன் என்ன ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் சேரக்கூடாது, ஏன்னா எருசலேமே போயிட்டா என்னை கொன்னுட்டு அவங்களோட ஐக்கியமாயிரம்னு சொல்லி இந்த ராஜாவோட பிளான் என்னன்னா, கண்ணுக்குட்டி 2 கண்ணுக்குட்டிகளை வைத்து நீங்கள் வணங்குங்க, இதுதான் உங்களுக்கு பண்டிகை, எங்கள் எகிப்திலேருந்து அழைத்துட்டு வந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியாயமா? இது எவ்வளோ பெரிய நியாயமா இல்லை அநியாயங்களா? அது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 10 கோத்திரத்தை அப்படியே சிதறிச்சு விட்டாங்க. இந்நாள் வரைக்கும் அவங்களால என்ன முடியுது? இந்நாள் வரைக்கும் வர முடிஞ்சுதுங்களா? இல்லை இந்த கோத்திரங்கள் இருக்குதா? இதெல்லாம் நம்ம கேள்வி இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊமையில் நீங்கள் கீழே படிக்கும் போதே அதில் சொல்லிட்டாரு, அவன் புத்தி தெளிந்து சொல்கிறாரு பாருங்க. புத்தி தெளிந்து அவன் என்ன வருவான்? தன் தகப்பன் வீட்டுக்கே நான் வரேன், ஏன்னா என் தகப்பன் வீட்டில் அநேக பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்களுக்கு போஜனம்லாம் இருக்குது இல்லை. அப்போ அவன் புத்தி தெளிந்து அந்த வர காலங்கள் இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்த்தலாம் சிஸ்டர். ஏன் இதை ரோமர் எடுத்துக்கங்க. இவர்கள் யாரை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு பார்த்துடலாம். ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மெய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். போதுங்க சிஸ்டர். அதே நீங்க ஆர்சி பைபிள் அதை படிச்சு பாருங்களேன். ரோமர் 25, 1:25. அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவருக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். பாருங்க, இங்க என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை படைச்ச தெய்வத்தை, பிதாவாகிய தேவனை மறந்து பொய்யானதை ஒன்று போய் வணங்குறான். யாரு? அந்த இளைய மகன் போனான் இல்லைங்களா, பொய்யானது வழங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இதுலேருந்து நமக்கு ஆண்டவர் எதுலையோ ஒரு பாடங்கள் நம்மளை கற்பிக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாமளும் எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறோம், என்ன பண்ணுகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த எடுத்துக்காட்டு நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டு, நமக்கு முன்மாதிரியாக அதை வைத்து கொண்டு நாமளும் கவனம் செதறாதபடி நம்ம வாழ்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகளை கொடுக்குறாரு. சரிங்க, நம்ம அடுத்த லைன் போயிடலாங்க. அதே நீங்கள் ரோமர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 27 படிங்க. இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க சிஸ்டர். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க கெட்டு போனார்கள் இல்லைங்களா, இவங்களுக்கு தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவாரா? நமக்கு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில கூட்டங்களை அவர் ஏற்படுத்துவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? நமக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிறவராக தான் இருக்கிறாரு. நல்லவர்கள் மேலேயும் தீயவர்கள் மேலேயும் மழை பெய்ய வைப்பார்னு வசனம் இருக்கும்போது அவர் மன்னிக்கிறவர். அப்படி இருக்கும்போது நம்ம ரோமர் எடுத்துக்கலாம். ஏன் ரோமர் எடுக்கிறோன்னா, பவுல் இதை பற்றி தெளிவாக ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு.
நம்ம அடிக்கடிக்கு என்ன சொல்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கல, அதனால தான் இவங்க வந்து இந்த சத்தியம் நமக்காக வந்ததுன்றோம். ஆனால் ரோமரில் நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு அதிகாரத்தை அவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரு. யார்? பவுல். படிக்கலாம். நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 27 படிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணல் அத்தனை போலிருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பவுல் அழகா பேசுறாரு. இவர்கள் கடற்கரை மணலை போல இருந்தாலும் ஒரு சிலர் பேரை அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு வச்சிருக்கிறாரு. இவங்க வெளியே போனாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாரு. அடுத்தது படிக்கலாம் சிஸ்டர், கீழே 28 படிச்சிருங்க. 28, 29, 30 மூணுமே படிச்சிருங்க. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லி இருக்கிறார். பாருங்க, ஏசாயால சொல்லப்பட்டு இருக்குது, இஸ்ரவேலை குறித்து பேசப்பட்டிருக்குது. அடுத்தது கீழே வச்சிருங்க. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருந்தாரானால் நாம் சோதமை போலாகி கொராரை போலாகி ஒத்திருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோதம் குமாரா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது பாவம் நிறைந்த பட்டணம். அது போல நம்ம ஆயிருவோம் அப்படின்ற ஒரு பாணியில் அவர் பேசுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு ரட்சிப்பு வச்சிருக்காரு ஒரு சில பேரை. அடுத்தது 30 படிச்சிருங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியர் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினேல் ஆகும் நீதியே. ஓகே சிஸ்டர், அடுத்தது படிச்சிருவாங்க. 31 வந்துருங்க. அப்படியே நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரே நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நீதியை அவங்க தேடவில்லை. நியாயப்பிரமாணத்தில் ஒரு நீதி இருக்குன்னா அந்த நீதியை தேடல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கீழே 31 படிங்க. அதை நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரே நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. ஆமாம், இவங்க நியாயப்பிரமாணம் கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா? அதனால தான் அவங்க அடையலை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 32 வந்துருங்க. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடர்களுக்கான கள்ள இடறினார்கள். பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவங்க நியாயப்பிரமாணம் இருக்கிறனால தான் அதை பிடிக்க முடியல. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? கிருபைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை அவங்க நேசிக்கலை, ஏற்றுக்கலை. இவங்க இன்னி வரைக்கும் அதனால தான் அந்த நியாயப்பிரமாணம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரோட பார்வையில் கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க நியாயப்பிரமாணம் வச்சுருப்பாங்க. ஆனால் கிருபைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை மட்டும் அவங்க எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சரிங்க, அடுத்தது படிச்சிடலாங்க. ரோமர் 11 வந்துருங்க. ரோமர் 11, 1வது வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். பாருங்க எவ்வளவு அழகா மென்ஷன் பண்றாரு பாருங்க. நானும் அந்த சங்கதி தான். அப்ப தேவன் ஒதுக்கிட்டாரா அப்படின்னா, அந்த காணாத போன குமாரனை ஒதுக்கவில்லை. அவர் அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் தேடி போகல, பார்த்துட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன செஞ்சிட்டு இருக்கான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் இங்க சொல்றாரு. யாரு? பவுல் அழகா பேசுறா. அது கீழே நீங்க 2 படிச்சிருங்க சிஸ்டர். தேவன் தம் முன் அழிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. பாருங்க, தள்ளிவிடவில்லை. அடுத்தது எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது. போதும் சிஸ்டர். இங்க என்ன, யார் இவரு? எதுக்கு இப்படி சொல்றாரு? பவுல் வந்து தெளிவா பேசுறாரு பாருங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணவர் யாரு? பாருங்க, இப்ப நம்ம இங்கதான் வரணும். எலியா வந்து ஏன் விண்ணப்பம் பண்றாங்கன்னா, இவங்க தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இவங்க நியாயப்பிரமாணம் பிடிச்சிருக்காங்க, முரட்டாட்ட உள்ள குணங்கள், அதே மாதிரி அங்க போய் அதை வணங்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் போது எலியா சொல்ல போறாரு. ஆனா அவங்க ஏத்துக்கல. கர்த்தருடைய பலிபீடத்தையும் உடைக்கிறாங்க, அப்பயும் ஏத்துக்கல. ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணாருன்னா ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பேசும்போது, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் படிச்சலாம் நம்ம. கீழே அது கீழே படிச்சிருங்க. 14 படிங்க.
11:14 ரோமர். என் ஊழியத்தை சாரி 4 படிச்சுங்க சிஸ்டர். சாரி சிஸ்டர். 16 இல்லை 4, அதாவது 11:4. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. பாருங்க, இங்க எவ்வளவு அழகா கடவுள் பாருங்க மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாருப்பா நீ ஒருத்தன் தான் இல்ல, இங்க எலியாட்ட பேசுறாரு கடவுள். நீ ஒருத்தன் தான் நினைச்சிட்டு இருக்காத, இங்க 7000 பேரை நான் மீதியா வச்சிருக்கிறேன். பாகால் கடவுளை வணங்காதவர்களை நான் வைத்திருக்கிறேன். அது போல, அடுத்தது 5 படிச்சிருங்க, அது கீழே. அது போல 15. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. ஆமாங்க, பாருங்க, இக்காலத்தில் நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில், இக்காலத்தில் அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்து கொண்டு ஒரு சில வகுப்பார இன்னும் அவர் வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அந்த வழி நடத்தல இருக்குது இன்னும். அடுத்தது கீழே படிச்சலாம் சிஸ்டர். 6 படிச்சிடலாம். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. 7 படிச்சிருங்க சிஸ்டர். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொண்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரை கடினப்பட்டிருக்கிறார்கள். ஆமாங்க, இன்னைய வரைக்கும் எப்படி இருக்குது? அவங்களோட இருதயம் கடினப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கறது மிக மிக ஒரு அருமையாக ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம இன்றைய காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்குள்ள நமக்கு எப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம தான் போறோம், நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம தான் எல்லாமே சுயமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க வேதத்தை வாசிக்கும் போது இங்க நீ சுயமே இங்க இல்ல. இவர் அப்படியே எப்படி வழி நடத்துறாரு பாருங்க, பொறுமையா நிதானமா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை இன்னும் ஒரு சில பேரை வழி நடத்துறாரு. அவங்க இருதயம் கடினமா ஆனாலும் வழி நடத்துறாரு. ஆனா அவங்களோட கடினம் நிமித்தம் என்ன ஆனது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தவறு செய்யறாரு இல்லைங்களா, அந்த தவறு நிமித்தமாக இன்னொருத்தருக்கு என்ன பாதிப்பு, நஷ்டம், லாபம்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதை நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அதுல நீங்க 8 படிச்சிருங்க. ரோமர் 11:8. கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. பாருங்க, தேவன் கனநித்திரை ஆவி அவர்களுக்கு கொடுத்ததனால என்ன ஆனது? அது எழுதி இருக்குது அப்படின்னா அது இருக்குதுங்களா? அடுத்தது 9 வந்துருங்க. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சிறுக்கும் கண்ணியும் இடரெழுதலுக்கான கல்லும் பதிலளித்தலும் ஆக கடவது. 10 படிச்சிருங்க அப்படியே சிஸ்டர். காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறார். ஆமா, இது தாவீது கூட சொல்லி பேசி இருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தான் அதான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, எந்த ஒரு விஷயத்துக்கும் கீழ்ப்படிதல் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த பையன் சொத்து வாங்கிட்டு போனா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இப்போ நம்ம அவர் ஊமையாக தான் சொன்னார். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, தாயும் தகப்பனை கனப்படுத்தணும் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா. அப்போ கடைசி வரைக்கும் அந்த பையன் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கிளம்பி போறாரு இல்லைங்களா. அதனால தான் இங்கே தாவீது என்ன சொல்றாருன்னா, இவர்கள் எப்படி இருக்குன்னா, அந்த வசனம் ஒரே தடவை வாசிங்க சிஸ்டர், அந்த 10 மட்டும். காணாதபடி அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். ஆமா, தாவீதே சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா எப்பொழுதுமே அப்படியே விட்டுருவாரா? நம்ம ஒரு கேள்வி வரணும்ல படிக்கும் போது, அப்படியே அந்த பிள்ளை எப்படியோ போட்டோம், அப்படியே அவன் அடிமையாவே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோமா? அப்படின்னா விட மாட்டாரு. அடுத்த வசனம் நம்ம போயிடலாம். 11 படிச்சிருங்க சிஸ்டர். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கான இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராகியத்தை எழும்பத்தக்க அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதியர்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பாத்தீங்களா? இப்ப இங்க என்ன மென்ஷன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள இடைஞ்சல் பண்ணி அவங்கள அப்படியே இருக்குன்னு சொல்ல அப்படி இல்லை. அவங்களுக்கு வைராக்கியம் வரணும். தேவன் மேல இருக்கிற பற்றும் வைராக்கியம் வர்றதுக்கு தான் இந்த அடிகளும் இந்த விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. ஆனாலும்
அவங்க நிமித்தமாக யாருக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, புறஜாதிகளுக்கு. இப்போ புரியுதுங்களா? அவங்க செஞ்ச தவறு கடவுள் தான் ஏற்படுத்துறாரு அவங்க புரிஞ்சுக்கணுன்ட்டு. ஆனால் அது நிமித்தமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது இப்போ புரியுதுங்களா? அப்போ அந்த குமாரன் செய்த தவறுதனால என்ன ஆயிடுச்சு? இந்த ஊமையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமே ரட்சிக்க மாதிரி இங்கே பேசப்படுறாரு. அடுத்தது நம்ம படிச்சிடலாம் சிஸ்டர். 12 வந்துருங்க. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதியர்களுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். பாருங்க எவ்வளவு தெளிவா பவுல் பேசுறாரு பார்த்தீங்களா? அடுத்தது 13 பார்த்துங்க. புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தையும் எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. பாத்தீங்களா? புறஜாதிகிட்ட நான் பேசுகிறேன். யார் பேசுறாருன்னா பவுல் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? சிலரை ரட்சிக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு அழகா அங்க மென்ஷன் பண்றாரு பாத்தீங்களா? அடுத்தது நம்ம 14 வந்துருக்கு சிஸ்டர். என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். கீழே 15 படிச்சிருங்க சிஸ்டர். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ. பாத்தீங்களா? இங்க எப்படின்னா மரித்தோர்கள், அந்த வசனத்தை படிக்கும், மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும், உண்டானது போல இருக்குமோ. இப்ப அந்த தகப்பன் சொன்னார் இல்லைங்களா, அந்த கீழே 2 லைன்ல, அவன் மரித்தான் ஆனா மீண்டும் உயிர் தெழுந்தான். அப்ப பவுலும் அழகா மென்ஷன் பண்றாரு பாருங்க. அவர்கள் மீண்டும் வந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? அதை தான் இங்க சொல்ல வர்றாரு பவுல். அடுத்தது அதுலயே நீங்க 11, 16 படிச்சுங்க சிஸ்டர். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமாங்க. அப்ப இங்க என்ன மென்ஷன் பண்றாருன்னா அதிலே 17 கீழே படிச்சிருங்க, அதிலே கொடுத்துறாரு. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். போதும் சிஸ்டர். இங்க என்ன சொல்றாருன்னா, சில மரத்தை கிளைகள் வெட்டுறாரு, சில வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்ட வைக்கிறாரு. யாரை ஒட்ட வைக்கிறாரு? இந்த வசனம் அடிக்கடிக்கு நமக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் ஒட்ட வைக்கப்பட்டது. ஆமா, சந்தேகமே இல்லை, நம்மளும் அந்த கூட்டத்தில் தானே இருக்கிறோம். அடுத்தது நம்ம கீழே போயிடலாம் சிஸ்டர். 18. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். இங்கதான் ஒரு கான்செப்ட் கொடுக்கிறாரு. நாம எப்ப பாரு அவங்கள முறுமுறுத்துக்கிட்டே பேசுறோம் இல்லைங்களா? அவங்க ஏத்துக்கல, கர்த்தரை ஏத்துக்கல, அப்படி இங்க சொல்ல வேணான்றாரு. ஓகேங்களா? ஆனா வேறு எங்கிருந்து வருது அதை பாருங்கன்றாரு. வேறுதான் மரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கிளைகள், நீங்கள் ஒட்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனா தேவன் வல்லவராக இருக்கிறார், மீண்டும் அந்த ஜனங்களை கொண்டு வந்து ஒட்ட வைப்பார். அது கீழே நம்ம படிச்சலாம் சிஸ்டர். 20. நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசித்ததனால் நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. ஆமாங்க, பாத்தீங்களா? நமக்கு இது எச்சரிக்கை சொல்றாரு. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நாம் மேட்டிமை சிந்தைக்குள்ளவர்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. நம்ம வேதத்தை படிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், இது எனக்கு, இது அவங்களுக்கு, இல்லை நான் அவங்களுக்கு தான் நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு கூட பேசக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நீ எப்படி கொடுக்கணும் செய்தி, அப்படி கரெக்டாக நல்லதாக செய்தி கொடுக்கணும். இல்லை அவங்க வரல, அவங்க பிடிக்கல, இல்லை நான் அவங்கள இதை வச்சு நான் பேசணும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே இல்லை இருக்கக்கூடாது. இங்கே அதை தான் அவர் சொல்றாரு, வேற்றுமை இருக்கக்கூடாது, இந்த வேற்றுமை எடுத்துருன்றாரு. அடுத்தது நம்ம படிச்சலாம் சிஸ்டர். கீழே அது கீழே போயிருங்க சிஸ்டர். சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இப்ப 22 படிச்சுங்க சிஸ்டர். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே, அந்த கீழே அந்த அண்டர்லைன்ல போட்டுக்கும் பாருங்க, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் அப்புறம் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். பாத்தீங்களா? அப்ப நம்ம இடத்துல தெய்வம் காட்டுறாரு, அதாவது இரக்கம் காட்டுறாரு. அவங்க இடத்துல கண்டிப்பை. அந்த உண்ணு வரைக்கும் இருக்குது.
ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அவங்களுக்கு புரிகிற மாதிரி பாணியில் பேசுகிறாரு. இப்போ நம்ம பாணியில் சொன்னால் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடுற மாட ஆடி கறக்கணும், பாடுற மாட பாடி கறக்கணுன்ற மாதிரி இந்த வசனம் நமக்கு எவ்வளோ அழகாக புரிய வைக்குது பாருங்க. சரிங்க சிஸ்டர், அது கீழே படிச்சுங்க. அப்படி அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கும் தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஆமா, சுருக்கமா சொல்லிட்டாரு. நீ நிலைத்திருந்தா அங்கே இருப்ப, இல்லைன்னா நீ வெட்டுண்டு போயிடுவார். அது கீழே படிச்சுங்க சிஸ்டர். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா, இங்க தெளிவா கடவுள் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அவர்களையும் ஒட்ட வைப்ப பண்ணுவார். அப்ப நம்ம கிட்ட வேற்றுமை சிந்தை இருக்கணுங்களா? நம்ம கிட்ட தேவையே வேண்டாது. ஏன்னு கேட்டால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம். இவங்க அந்த ஊமையோட அர்த்தம் என்னன்னா, அந்த குமாரன் தகப்பன்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஆனாலும் அதை கேட்டு படிஞ்சு நடந்தவர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வர போகிறாங்க. அந்த நாள் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் தான் நமக்கு அந்த கிருபை. ஓகேங்களா? இந்த கிருபை காலத்தை நம்ம அது வரைக்கும் ஓடுறோம், சபை ஓட்டம். அதுக்குள்ளே நீங்கள் மனம் திரும்பி உங்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னா, வேற்றுமை சிந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. இந்த வேற்றுமை எடுத்து போட்டு நீ என்னோட வார்த்தையை கேளு, நீ அவங்களோட தான் ஐக்கியம். ஆனால் நீ ஏதோ ஒன்று நினச்சோ இல்லை தப்பான ஒரு காரியத்தை நினச்சிட்டுனாவே அதை வெட்டி போட்டுருவார். ஆனால் அவங்களையும் ஒட்ட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டால் நம்மளோட அவங்க பயங்கரமான வைராக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் இங்கே பேசுகிறாரு. அடுத்தது நம்ம படிக்கலாம் சிஸ்டர். அவர்களையும் மறுபடியும் ஒட்ட வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமாம் சிஸ்டர், இருங்க. 24 படிச்சுங்க சிஸ்டர். சுபாவத்தின்படி காட்டத்தி மர ஒளிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவ மரத்திலேயே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமா. அடுத்து 15 வந்துருங்க சிஸ்டர். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். பாருங்க, நல்லா கேட்டுங்க. ஒரு ரகசியத்தை அடுத்து படிங்க. அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரை இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கிறது. ஆமா, அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, புறஜாதிகள் அவர்கள் நிறைவேறணும், அது வரைக்கும் இவங்களோட இருதயம் எப்படின்னா கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 26 படிச்சிருங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும். பாத்தீங்களா, இங்க எங்க இருந்து மீட்க போறாரு? சியோன். இப்ப புரிஞ்சிருச்சிங்களா? அந்த குமாரன் வராரா? அந்த பூமியில அழகா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அவங்க எங்க போனார் அந்த குமாரன்? அவர் கெட்டு அவர் என்ன பண்ணாரு, துன்மார்க்கமான செயலெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புத்தி வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓடியாராரு தகப்பன்கிட்ட. அதை தான் இங்கே சொல்கிறாரு, அவர்கள் மீண்டும் வருவார்கள், அப்போ சியோன்லேருந்து நான் மீட்கப்பட போகிறேன் அப்படின்றாரு. இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு பாடங்கள், இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு தேவன் வந்து கற்பிக்கிறார் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நாட்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறது. அவர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டங்களாக இருக்குது? விசுவாச ஓட்டம் இருக்குதுங்களா? நம்ம உண்மையாலும் நம்புகிறோமா அவரை? ஏன்னா நம்பிக்கையற்ற வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது இல்லைங்களா? ஒரு நம்பிக்கை வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம்? நம்ம பாவியாக இருந்தோம், அவரோட சத்தியத்தை கேட்டோம். பிதாவாகிய தேவன் யார், அவர் குமாரன் யார், அவர் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அந்த மீட்புக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு சில நாள் கழிந்து நமக்குள்ள ஒரு சோர்வு வருது அப்படின்னா அது என்ன காரணம்? இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அநேக பேர் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு வேலை கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம், அப்படியே ஸ்டாப் ஆயிரும். செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு. ஏன் அந்த சோர்வு அப்படி வருது? என்ன காரணம்? அது நாம் தான் சிந்திக்கணும். நமக்குள்ளே இருக்கிற உற்சாகம் குறையுதுன்னா, இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசி நாட்கள். அதை தான் வசனம் சொல்லுது, நான் அன்பை காணணும் அப்படின்றாரு. அதாவது அன்பு இருக்குமா?
அப்படின்னா அந்த கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆணித்தனமாக பேசினா அப்படி தான் நம்ம வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள அந்த உற்சாகம் இல்லை, தேவன் இடத்துல அந்த அன்பு இல்லை. ஆனால் அவங்க வைராக்கியமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கடினமான ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பரீட்சை நடந்து கொண்டு இருக்குது. தேவன் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே நமக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு கிருபை இருக்குது. இந்த கிருபை வச்சுட்டு நம்ம விளையாண்டுட்டு இருக்கலாமா? நினச்சி பாருங்க. இந்த கிருபையில் நாம் வந்து என்ன பண்ணணும்? சீக்கிரமாக அந்த சத்தியத்தில் நடக்கணும். நடந்தால் தான் அங்கே நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. இது நாம் மனதில் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம்னா, சத்தியத்துக்கு விரோதமான செயல்கள் செய்யாமல் நாம் எப்பொழுதும் வேதத்தை பின்பற்றி நடக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். நம்ம கடைசியாக ரோமர் 29 படிச்சிருங்க சிஸ்டர். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பாருங்க, அது மாறாது. அதே மாதிரி நமக்கு சொத்து எது? அந்த குமாரனுக்கு எந்த சொத்துன்னு நம்ம பார்த்துட்டோம், தேவனுடைய சொத்து. இப்போ நமக்கு அது பார்த்துடலாம். ரோமர் 11:33 படிச்சிருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவனுடைய சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்களா, ஞானம். இப்போ பொதுவாக நமக்கு ஞானம் இருந்தால் தான் ஓட முடியும். அதனால தான் சாலமோன் கேட்டார், அந்த மக்களை நான் வழி நடத்தணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம்? இந்த ஞானத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம கேட்கணும். அப்போ ஞானம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை ஒருத்தன் வந்து பொய்யான உபதேசம் சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம், ஏற்றுக்க மாட்டோம். அப்போ உண்மையான உபதேசத்தை நம்ம கேட்கணும்னா நமக்கு மெய்யான ஞானம் வேணும், அவரோட ஐஸ்வர்யம் வேணும். அதை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம பொறுமையோடு நடக்கலாம். பொறுமையோடு கேட்ட யாவரும் பிதாவாகிதான் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமாம்.